வெல்கம் டு Bobby's Innovation. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ரீகர்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அந்த ப்ராடக்ட்டோட கவரேஜ் எப்படி இருக்குது, என்னென்ன ஷேட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் அன்பாக்ஸ் பண்ணியில ஸோ அதோட ரிவ்யூ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ வீடியோ தான். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, நம்மளோட 3 ஷேடு நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஷேடாக பார்க்கலாம். ஸோ இது என்ன ஷேடுன்னு பார்த்தீங்கன்னா 11 பூனான் இருக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்க, ஸோ இந்த ஷேடு தான் வந்து 11 பூனா. ஸோ இதான் வந்து 11 பூனா ஷேட். ஸோ இது வந்து மீடியம் ஸ்கின் டோனுக்கு, மீடியம் டு டார்க் ஸ்கின் டோனுக்கு நம்ம இந்த ஷேடு யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஷேடு வந்து 02 இந்திரபிரசாத்னு ஒரு ஷேடு. 02 இந்திரபிரசாத். ஸோ இந்த ஷேடு எப்படி இருக்குன்னா, ஸோ ஃபேர் ஸ்கின் டோனுக்கு நம்ம வந்து இது வந்து ஃபேர் ஒரு ஃபவுண்டேஷன், ஃபேர் ஸ்கின் டோனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ பூனை ஃபவுண்டேஷன் வந்து பூனை ஃபவுண்டேஷன் அண்ட் இந்திரபிரசாத் ஃபவுண்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து 10 காக்கோச்சி. பாருங்க, 10 காக்கோச்சி. ஸோ எங்களோட ஃபேமிலியில் ஒரு அக்குச்சி இருக்கா, இந்த ஃபவுண்டேஷன் பேர் ஒரு காக்கோச்சி. ஓகே, அக்குச்சி நீ எப்படி இந்த வீடியோ பார்ப்ப? ஸோ மறக்காம நான் தான் அந்த அக்குச்சி அப்படின்னு கமெண்ட் பண்ணு. ஓகே, ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து காக்காச்சி, ஸோ காக்கோச்சி காக்காச்சி அப்படின்னு. ஓகே, ஸோ பேக்கிங் எல்லாம் போலி. ஸோ இது வந்து ஒரு டார்க் ஃபவுண்டேஷன். இதான் வந்து ஷேட்ஸ். இது வந்து ஃபேர் ஸ்கின் டோனுக்கு, இது வந்து மீடியம் டு டஸ்கி, இது வந்து டஸ்கி ஸ்கின் டோனுக்கு. ஸோ நான் வந்து 3 ஃபவுண்டேஷன் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து 02 இந்திரபிரசாத் ஃபவுண்டேஷன், இது வந்து 11 பூனா, இது வந்து 10 காக்கோச்சி. எனக்கு இதில் என்ன ஃபவுண்டேஷன் செட் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த 3 ஃபவுண்டேஷன் கொஞ்சம் எடுக்கிறேன். 1 ட்ராப். ஃபர்ஸ்ட் நான் இந்திரபிரசாதை எடுத்துட்டேன், ஃபேர் ஃபவுண்டேஷன். தென் வந்து பூனா, தென் காக்கோச்சி. ஸோ இதோட ஷேட் பாருங்க, இது வந்து இந்திரபிரசாத், இது வந்து பூனா, இது வந்து காக்கோச்சி. ஓகே, இதில் எந்த ஃபவுண்டேஷன் எனக்கு செட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ ஒரு லைட் ஃபவுண்டேஷன் போடுறேன், அண்ட் மீடியம் டு டஸ்கி அண்ட் டஸ்கி. இதில் 3ல் எது எனக்கு செட் ஆகுது கீழே கமெண்ட் பண்ணுங்க. பூனா ஷேட், கொஞ்சம் பூனா ஷேட், கொஞ்சம் இந்திரபிரசாத் ஷேட், கொஞ்சமா
ஸோ இது ரெண்டையுமே நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் பிளேட் இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு, பட் நான் இப்போ அதை எடுக்கலை. ஸோ இந்த ஷேடு கொஞ்சம் ஃபேராக இருக்குது, பட் ஓகே, நான் இதே எனக்கு போட்டுக்கிறேன். இதோட கவரேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் ஒரு ஸ்பஞ்ச் எடுத்துக்கிறேன், பியூட்டி பிளெண்டர். ஸோ அதை வெட் பண்ணி தான் வச்சுருக்கேன் நான். ரொம்ப ஹெவியாக இருக்கு. இப்போ நான் வந்து என்னோட ஷேடு பூனே ஷேடு வந்து போடுறேன். பூனே ஷேட் comparing to this is better. ஸோ என்னோட ஷேட் நான் சொன்ன மாதிரி பூனை தான் என்னோட ஷேட். ஸோ இது வந்து ரொம்பவே கவரேஜ் இருக்குது. ஸோ எனக்கு இங்கே 2 மோல்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நான் கவர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் எந்த ஒரு கலர் கரெக்டரும் போடலை. கொஞ்சம் பிக் மோல்ஸ், ஸோ அது வந்து கவர் ஆகிறது கொஞ்சம். தெரியுதா? ஓகே, என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து ஷேட் நம்பர் 11 பூனை வச்சு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டு வரேன். ஓகே, நான் வந்து பூனை ஃபவுண்டேஷன் போட்டு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் நான் வந்து காம்பேக்ட் வச்சு செட் பண்ண போகிறேன். ஸோ காம்பேக்ட் பார்த்தீங்கன்னா மேட் செட்டிங் பவுடர். ஸோ காம்பேக்ட் இப்படி தான் இருக்குது, ரீகோடோட காம்பேக்ட். அண்ட் இதில் வந்து இதுக்கு நம்பர் எதுவுமே இல்லை, ஸ்டுடியோ ப்ரோ அப்படி தான் இருக்குது. ஸோ நான் வந்து பவுடர் பஃப் வச்சு ஃபுல்லாகவே செட் பண்ண போகிறேன். ஓகே, நான் வந்து பவுடர் பஃப் வச்சு ஃபுல்லாகவே செட் பண்ணிட்டேன். இதில் வந்து ஹெச்டி மேட் போட்டிருக்காங்க, மேட் இன் தாய்லாந்து. ஓகே, ஸ்டுடியோ ப்ரோ ஃபவுண்டேஷன். ஆக்சுவலி இது வந்து ஃபுல் கவரேஜாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் இது வாட்டர் ப்ரூஃபா அப்படின்னு செக் பண்ணுவோமா? ஸோ நான் கை வச்சு அழிச்சிட்டு மூவ் ஆகலை, நல்லா தான் இருக்குது. இனி வாட்டர் ப்ரூஃபான்னு செக் பண்ணுவோம். ஓகே ஓகே, நான் இப்போ வாட்டர் ஸ்ப்ரே எடுத்துருக்கேன்.
வாட்டர் ஸ்ப்ரே கொடுத்தப்போ இப்படி தான் இருக்குது. பக்கா பக்கா வாட்டர் ப்ரூஃப். சூப்பர் சூப்பர். பாருங்கள், நான் வந்து வாட்டர் ஸ்ப்ரே கொடுத்துட்டும் அது வந்து போகலை. ஸோ சூப்பர் வாட்டர் ப்ரூஃப். ஸோ பிகினர்ஸுக்கு அடிப்பொலி ப்ராடக்ட். நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனாலும் கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கலாம். பட் நான் நம்பலை இது வந்து ஒரு ஹெச்டி வாட்டர் ப்ரூஃப் ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கும் ஃபுல் கவரேஜ் அப்படின்னு. இப்போ நம்புகிறேன் நல்லா இருக்குது. ஸோ நம்ம நார்மலி ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது ஃபுல் கவரேஜ் கிடைக்காது, நம்ம நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இதில் கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்தால் போதும். அண்ட் பிகினர்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு செல்ஃப் மேக்கப்புக்கும் வேணும்னாலும் உங்களுக்கு ஷேடுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து லைட் டு டஸ்கி வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ற ஷேடும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுருங்க. இன்னும் ஒரு வெரைட்டி வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.